ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்குரியவர்கள், இது திருப்பலியானது ஜெரி டேவிட் முதன்மை வானதூதர்களுக்கு நன்றி பலியாகவும், கிளைவ் பவல்ஸ் குடும்பத்தினருடைய நன்றி பலியாகவும், மரிய நீதா நன்றி பலியாகவும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். இறைவன் இவர்களுக்கு வேண்டிய நலன்களை கொடுத்ததற்காக நன்றி சொல்கின்ற வேளையிலே தொடர்ந்து இவர்களை கடவுள் காத்தருள வேண்டும் என்று பலியில் வேண்டுவோம். மேலும் ஆரோன் பிரான்சிஸ் என்பவர் விரைவில் குணமடைய வேண்டும் என்று தன்னுடைய வேண்டுதல் ஒப்புக் கொடுக்கிறார்கள். கடவுள் இவருடைய வேண்டுதலின் குரலை கனிவோடு கேட்டருள வேண்டும் என்று மன்றாடுவோம். மேலும் இறைவனிடம் சேர்ந்த ஃப்ளோரி பெர்னாண்டஸ் என்பவருடைய இறப்பு ஆண்டு நினைவாகவும், அஜய்குமார் என்பவருடைய 40வது நாள் நினைவு பலியாகவும், ரைமன் புஷ்பராஜ் என்பவருடைய ஆண்மையை பாட்டிக்காக இந்த பலிகளை நாம் வேண்டுவோம். அன்புக்குரியவர்களை, லூர்து அன்னையினுடைய விழாவை திரு அவை என்று கொண்டாடுகின்ற வேளையில் ஆண்டவருடைய அருளை பெற்று தருகிற அன்னை மரி நம் ஒவ்வொருவருக்கும் முழுமையான பாதுகாப்பாகவும் அடைக்கலமாகவும் இருக்கிறாள். நம் ஒவ்வொருவருடைய தேவைகளை தன் மகனிடத்தில் உரிமையோடு பரிந்து பேசுகிற வல்லமை பெற்ற லூர்து அன்னையிடத்தில் நம் ஒவ்வொருடைய வாழ்வுக்காக வேண்டுவோம். குறிப்பாக இந்த கெபியின் முன்னிலையில் கடவுளுடைய அருளை பெற்றுத்தர இந்த தாய் நமக்காக பரிந்து பேசிட வேண்டும் என்றும் நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகள் நிறைவேறவும் இப்பலியில் நாம் இறைஞ்சுவோம். இத்தூய மறை நிகழ்வுகளை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுத்து நம்முடைய குற்றங்களையும் குறைகளை நினைத்து பார்த்து ஆண்டவரிடமும் அடுத்தவரிடம் மனவருந்தி மன்னிக்க வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரர்களே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரர்களே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக, உலகிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக, உலகிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் இறைவுமை வாழ்த்துகிறோமே, மகிமையோடு ஆராதித்து போற்றுகிறோமே. உமது மேலாம் மாட்சிமைக்காய் நன்றி கூறுகிறோம். ஆண்டவராம் இயேசுவின் நிகழாரசே ஆற்றல் அளித்துக் கொண்டு இலங்கும் தேவ தந்தையே, ஏக மகனா ஜெயித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சி
வானத்தில் வீற்றிருந்து எம்மையாழ்பவரே மகன் இயேசு கிறிஸ்துவே தூயவர் ஒருவரே நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் தூய ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவரே ஆமென். ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் சிறப்பாக மரிய புனிதம் என்பவருடைய பிறந்த நாள் என்று பலியாகவும் சஞ்சய் டெல்ஃபினா குடும்பத்தினருடைய 10வது திருமண ஆண்டு நன்றி பலியாகவும் நிஸ்டன் என்பவருடைய 23வது பிறந்த நாள் நன்றி பலியாகவும் லூயிஷா மார்டின் என்பவருடைய 33வது திருமண ஆண்டு நன்றி பலியாகவும் வினோத் மார்டின் என்பவருடைய நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. கடவுள் இவருடைய வாழ்வுக்கு செய்த எல்லா நலன்களையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிற வேளையில் இவர்களை ஆண்டவர் தனது அருளால் நிரப்பவும் லூர்து அன்னையினுடைய வல்லமையுள்ள பரிந்துரையினால் இவருடைய வாழ்வுக்கு தேவையான அருள்வரங்களை பெற்றிட இப்பலியில் வேண்டுவோம். மேலும் இறைவனிடம் சேர்ந்த ஜேன் மேரி, லூயிஷா லூர்து மேரி, தாஸ் என்பவருடைய 20வது ஆண்டு நினைவுபலியாகவும் வில்ஃப்ரெட் மரியா, ஆண்டோனி ரோசியம்மா, ஆரோக்கிய சுவாமி ஆந்தோனி, ஏஞ்சலின், யாகப்பா திரேசம்மா என்பவருடைய ஆண்மையை பாட்சிக்காகவும் இப்பலியில் நாம் வேண்டுவோம். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். அதனால் கடவுளுடைய மாசற்ற அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களில் நின்று விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்கொழியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லாரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முறைகளில் பிடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வ பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே. ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்று இனத்தாரின் செல்வம் விரைந்து வர செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும். உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் உங்கள் பல்லவி. நம் இனத்தாரின் உயிர் பெருமை நீரே. நம் இனத்தாரின் உயிர் பெருமை நீரே. மகளே, உலகில் உள்ள எல்லா பெண்களையும் விட நீர் உன்னத கடவுளின் ஆசி பெற்றவள். விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுளாகி ஆண்டவர் போற்றி. பல்லவி. நம் இனத்தாரின் உயிர் பெருமை நீரே. கடவுளின் ஆற்றலை நினைவு கூறும் மாந்தரின் உள்ளத்திலிருந்து உனது நம்பிக்கை ஒருபோதும் நீங்காது. இதனால் இறைவா,
புகழ்பெற கடவுள் உனக்கு அருள்வாராக, நலன்களால் உன்னை நிரப்புவாராக. பல்லவி. நம் இனத்தாரின் உயிர் பெருமை நீரே. அனைவரும் எழுந்திருப்போம். ஆண்டவர் சொன்ன வாக்கு நிறைவேறும் என்று நம்பியவர் பேறு பெற்றவர். Alleluia. Alleluia. வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தொகுப்பு 2 இறைவார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கிருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மைச் சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போதும் ஒன்று பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவரிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் கொண்டு வந்த பணியாளருக்கு தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல குடித்த பின்தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அருமடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, லூர்து அன்னையினுடைய செவி முன்னால் அந்த அன்னையினுடைய வல்ல செயல்களை கண்டுகொள்ளவும், அந்த அன்னை தன்னை வெளிப்படுத்திய காட்சியினுடைய பின்புலத்தை உணர்ந்து கொள்ளவும் நாம் இந்த நாளில் ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம். 1858 ஆண்டிலே பிப்ரவரி மாதம் 11ஆம் நாள் ஒரு 14 வயது சிறுமியாக பெர்னதெத் விறகு பிறக்குவதற்காக செல்கிற வேளையிலே மசபியல் குகை என்பது அவ்வளவுக்கு பிரசித்தி பெற்ற குகையாக தெரியவில்லை. வழக்கம் போல அந்த குழந்தை தன்னுடைய சகோதரியோடும் தோழியோடும் விறகு பெருக்கிக் கொண்டிருக்கின்ற வேளையில் தான் முதன்முறையாக அன்னை இவர்களுக்கு தனது காட்சியை வெளிப்படுத்துகிறார். தொடர்ந்து 18 முறை இந்த காட்சி நடந்ததாக வரலாறு சொல்லுகிறது. ஒரு பெண்மணி வெண்மை நிற ஆடை அணிந்து, இடையிலே நீல நிற கச்சை அணிந்து, தனது கால் பகுதியிலே காட்டு ரோஜாக்களை
முடியாக அணியப்பட்டு இந்த உலகத்திற்கு ஜெபமாலையினுடைய உன்னதத்தை சொல்வதற்காகவும் அதன் வழியாக இந்த உலகம் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காகவும் தன்னை வெளிப்படுத்துகின்ற ஒரு காட்சியாக இது அமைந்திருந்தது. அன்பிற்கினியவர்களே, அன்னை மரியனுடைய காட்சி இந்த உலகத்தில் அவ்வப்பொழுது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த காட்சி ஏறக்குறைய 18 முறை நடந்திருக்கிறது என்றால் இந்த காட்சியினுடைய பின்புலம் என்பது அன்னை வெளிப்படுத்திய வார்த்தையிலிருந்து தொடங்குகிறது. அன்னை மரியிடத்தில் நீர் யார் என்று கேட்பதற்கு மக்கள் இந்த சிறுமியை தூண்டுகின்ற வேளையில் உமது பெயர் என்ன, நீர் யார் என்று சொல்ல வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அன்னை சொன்ன வார்த்தை, நாமே அமல உற்பவம். நான் மாசில்லாமல் பிறந்தவள், என்னுடைய பிறப்பில்லை பாவம் இல்லை, எனவே நான் குற்றமற்றவள் என்று உலகத்திற்கு அறிக்கையிடுகிற ஒரு தாயாக இருந்தவள் லூர்து அன்னை. என்னை நாமே அமலோருப்போம் என்று சொல்லுவதற்கு பின்புலத்திலே ஏறக்குறை 4 ஆண்டுகளுக்கு முன்பாக 1854 ஆண்டில்தான் திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் அன்னை மரியாவை அமல உற்பவி என்று உலகத்திற்கு அறிக்கையிடுகிறார். இந்த அறிக்கையிட்ட 4வது ஆண்டுகளுக்குள்ளாக லூர்து அன்னையினுடைய காட்சி வழியாக அன்னை அதை உறுதிப்படுத்துகிறார். என்னை நானே அமல உற்பம் என்று சொல்லுகிற வேளையில் ஜெபமாலை ஒப்புக் கொடுத்து நீங்கள் என் மகனிடத்தில் திரும்பி வாருங்கள் என்கிற அறைகூவலையும் அன்னை மரியாள் கொடுக்கிறார். எனவே இந்த உலகம் எப்பொழுது திசை திரும்பி செல்லுகிறதோ, எப்பொழுது தன் மகனுடைய வழியில் இருந்து பிறழ்ந்து செல்கிறதோ அப்பொழுதெல்லாம் அன்னை மரியாள் வரலாற்றில் குறுக்கிடுவாள். நீங்கள் செல்கின்ற பாதை சரியானது அல்ல என்பதை தன் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற தாயாகவே அன்னை மரியாள் இருந்திருக்கிறார். இந்த நற்செய்தியில் நாம் வாசிக்கிறோமே, ரசம் தீர்ந்து போகிறது, யாரும் இயேசுவிடத்தில் எதுவும் வந்து சொல்லவில்லை, அன்னை மரியிடத்திலிருந்து எதுவும் சொல்லவில்லை. ஆனால் மரியாள் உற்று நோக்குகிறாள். காலத்தினுடைய வடு என்பது துன்பகரமாக இருக்கிறது, எனவே அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று தானாக முன் வருகிற தாயாகத்தான் அன்னை மரியாள் இருந்திருக்கிறார். எனவே மகனே, ரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்லுகிறார். இயேசு சொல்லுகிறார், எனது நேரம் வரவில்லை, வாக்குவாதம் நீளவில்லை. ஒற்றை வார்த்தையில் அன்னை மரியாள் சொல்லுகிறார், அவர் சொல்வது போல் செய்யுங்கள், அவ்வளவுதான். இதுதான் அன்னையினுடைய குறுக்கீடு, இதுதான் அன்னையினுடைய பரிவுள்ளம், இதுதான் அன்னையினுடைய தாய் அன்பு. எனவே அன்பிற்குரியவர்களை, இந்த லூர்து அன்னையினுடைய விழாவை கொண்டாடுகிற நாம் ஒவ்வொருவருமே கற்றுக்கொள்ளுகிற வாழ்வு செய்தி என்ன என்று பார்க்கிற பொழுது 2 ஒன்று, நாமே அமல உற்பவம் என்று உலகத்திற்கு அறிக்கையிட்ட அன்னையை கடமைக்காக கொண்டாடுகிற அன்னையாக இருக்கக்கூடாது. நாம் பலவீனர்கள் தான், தவறு செய்கிறவர்கள் தான், அதையே நியாயப்படுத்தி கொண்டு வாழ்கிற மனிதர்களாக அல்லாமல் எவ்வளவுக்கு முயலுமோ அவ்வளவுக்கு தவறுகளில் இருந்து வெளியே வருகிற மக்களாக இருப்பதற்கு நாம் முயற்சி செய்தாக வேண்டும். எனவே தவறில் இருந்தும் பலவீனங்களில் இருந்தும் வெளியே வருகிற பொழுதுதான் லூர்து அன்னையினுடைய காட்சிக்கு அர்த்தம் சேர்க்கிற மனிதர்களாக நாம் மாற முடியும். 2வது, ஜெபமாலை ஒப்புக் கொடுக்கின்ற உன்னதமான வழிமுறையை அன்னை மரியாள் கற்றுத்தருகிறார். திருத்தந்தை 2ஆம் யோவான் பவுல் சொல்லுவார், திரு ஜெபமாலை போல எளிய ஜெபமும் கிடையாது, சிறந்த ஜெபமும் கிடையாது என்று சொல்லுவார். ஆனால் இந்த வழக்கத்தை நாம் இப்பொழுது மறந்து கொண்டிருக்கிறோம். நம்மை ஆக்கிரமிக்கின்ற தொலைக்காட்சிகளுக்குள்ளாக, அலைபேசிக்குள்ளுக்குள்ளாக நாம் முடக்கப்பட்டவர்களாக இருப்பதினால் நம்முடைய குடும்பங்கள் குடும்ப ஜெபமாலைக்காக ஒன்று சேருவதில்லை. அன்பிற்குரியவர்களே, குடும்ப ஜெபமாலை என்பது வெறுமனை பக்தி முயற்சி அல்ல, அது உறவுக்கான கோர்வை, உறவு கோர்வை. தனி மனிதர்களாக பிரிந்து இருக்கிறதா ஒரு குடும்பமாக இணைந்து வருகிற உறவு கோர்வைதான் திருஜெபமாலை. எனவே திருஜெபமாலையினுடைய மணிகள் ஒன்றாக கோர்க்கப்பட்டால் தான் அது ஜெபமாலை, இல்லை என்றால் அது ஒரு பாசி மணி. எனவே அந்த மணிகள் ஒன்றாக கோர்க்கப்படுவது போல ஒரு குடும்பத்தினுடைய மனிதர்கள் ஒருவர் மற்றவரோடு கரம் கோர்க்க வேண்டும். பெற்றோருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுகிற பிள்ளைகள், பிள்ளைகளுடைய வாழ்வில் பங்கேற்கிற பெற்றோர்கள், கணவனுக்காக மனைவிக்காக வாழ்வினுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுகிற வாழ்க்கை துணை என்று உறவு கோர்வையாக வருகிற பொழுதுதான் குடும்பம் ஒன்றாகும் நன்றாகும் என்பதை அன்னை மரியாள் கற்றுத்தருகிறார். எனவே இந்த உணர்வுகளை உள்வாங்கிக் கொண்டு திரு ஜெபமாலை மூலமாக நம்முடைய குடும்ப உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளவும்,
பாவங்களிலிருந்து தவறுகளிலிருந்து விடுபட்டு வருகிற நல்ல மனிதர்களாக நாம் வாழ்வதற்கும் லூர்து அன்னை நம்மை அழைக்கின்றார் என்பதை வாழ்ந்து காட்டுவோம். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையை இப்போது. கண்கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கையா தந்தாய் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையை இப்போது. தந்த காணிக்கை எல்லாம் ரட்சகன் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே. ஆனாலும் உன் அன்பு மாறாது. அன்புக்குரியவர்களே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த கல்வாரி பலி எல்லாமல் இறைவன் தீர்த்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரையும் பலிப்பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான லூர்து அன்னையின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, மீண்டுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாள் விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான லூர்து அன்னையினுடைய விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் நிழலிட்டனார் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி நமது கன்னிமையின் ஆட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடு ஒன்றிணைந்து உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. உமது மாட்சியாலே
ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனும் இரவிருந்து அருந்திய விற்கணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். வாழ்வரும் அப்பத்தை மீட்பளிக்கு கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர் என உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர்கள் பீட்டர், சுசேநாதன், சதீஷ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவருடன் அது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். உயிர்களும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் குறிப்பாக நான் நினைவு கூறுகிற ஜென் மேரி, லூயிஸ், லூர்து மேரி தாஸ், வில்ஃப்ரெட், மரியா, அந்தோனி, ரோசியா, மாரிக்கு, சுவாமி அந்தோனி, ஏஞ்சலின், யாகபத்திர, சமா, புஷ்பராஜ், பிரேமன் என்பவர்களை உமது திருமுக ஒளியின் உள்ளிட்டருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவரை, இன்று தங்களுடைய நன்றி பலியும் வேண்டுதல் பலியை ஒப்புக் கொடுக்கக்கூடிய மரிய புனிதம், சஞ்சய், எல்சினா குடும்பத்தினர், நிஸ்டன், லூசியா, மார்டின் குடும்பத்தினர், வினோத், மார்டின் என்பவர்களை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான இன்று நாங்கள் விழா கொண்டாடுகிற லூர்து அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் புகுந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இறை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே துமரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தும் இருந்தும் எங்கள் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமைப்பெறாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சுமையே என்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சுமையே என்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சுமையே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். நமது இறை நம்பிக்கை வலுப்படுத்தவும் தவறுகளிலிருந்து விடுபடவும் அழைப்பு தருகிற ஆண்டவர். இவருடைய விருந்திலே தகுதியான முறையில் பங்கெடுக்கக்கூடிய நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். என்னோடு இன்று எதில் அன்போடு காத்திட என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையத்தில் இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் நின்று என்னோடு நின்று என் அன்போடு காத்திட என் தலைவா.
யூப்ளியாண்டு ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழிய செய்கின்ற திரளன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கில் எம்மை வழிநிற்க செய்வதாக. படைகளோடும் இணைந்து புதிய விண்ணகமும் புதிய மன்னகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நானும் வளர்த்தெடுக்கவும் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபி கொண்டாட்டம் மற்றும் பங்கின் யூபி கொண்டாட்டம் ஆகியவற்றில் அருளும் ஆசியும் வீணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மை தூண்டி எழுப்புவதாக. எம்மை என் பாதுகாவலாகிய மீட்பர் இயேசுவின் தூய்மை மீது வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பிற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூயர்களாக என்னை மாற்றுவீராக. எல்லாம் ஆட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாக்குக. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை விண்ணக உணவை உட்கொண்ட நாங்களும் அது கனிமை வேண்டுகின்றோம். இன்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறு நாங்கள் அதை கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் ஆசீர்வாத தலைவணங்குவோம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவிழம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவிழம் கொள்வாராக. லூர்து அன்னை வழியாக வாழ்வின் காரணரை அடை தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை எங்கும் எங்கும் உணர்வீர்களாக. இன்றை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறை நம்பிக்கையில் நிலைத்து இந்த உறவு தோழமையில் வாழ்ந்திட சென்று வாருங்கள். வாழ்வின் வலை தொடர்கின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் லூர்து அன்னையின் விழாவை கொண்டாடுகின்றோம். இதோடு இணைந்து உலக நோயாளிகளின் தினத்தை கூட கொண்டாடுகின்றோம். இந்த நேரத்தில் நோயாளிகளுக்காக ஜெபிப்பது நமது கடமையாக இருக்கின்றது. நாம் இருக்கின்றோம் என்றால் நம் அனைவரின் உடலிலும் உள்ளத்திலும் ஏதோ ஒரு பற்றாக்குறை இருக்கின்றது. அன்னை அதை தீர்க்கும் ஒரு தாயாக இந்த தருணத்தில் இருக்கின்றார். இந்த நேரத்தில் இந்த எண்ணெயானது சென்ற ஆண்டை போல நமது ஆயர் தந்திருக்கின்றார். இது புனித நாடிலிருந்து ஹோலிலேண்ட் அங்கிருந்து எடுத்து வந்திருக்கின்றோம். இதை இப்பொழுது குருவானவர்கள் ஆசீர்வதித்து நீங்கள் அனைவரும் 2 வரிசையில் வர வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். நாங்கள் உங்களை ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும். சில பேர் வரத்துக்கு முடியல, ஆனால் உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக வந்திருக்கிறீங்க. இங்கேருந்து மாதாவுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள போய் ஆசீர்வதிங்க. கை ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கியிருக்கீங்க. அதே போல் வீட்டுக்கு திருப்பிய பிறகு அதே கைகளால் உங்கள் பிள்ளைகளை உங்கள் வீட்டில் இருக்கும் அனைவரையும் ஆசீர்வதித்து இந்த ஆசீர்வாதத்தை உங்கள் வீட்டில் இருக்கும் அனைவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். ஆண்டவர்
ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. அருள் தருபவரே இறைவா, வாழ்வினுடைய நலன்களை நாங்கள் உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம். ஒவ்வொரு மனிதரையும் நீரை வழிநடத்துகின்றவர், பாதுகாக்கின்றவர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். உடல் நலத்தோடும் உள்ள நலத்தோடும் வாழ்வதற்குரிய பேரருளை உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். உம்முடைய ஆடையின் விளிம்பை தொட்டால் நலமடைவேன் என்று சொன்ன அந்த கனானிய பெண்ணினுடைய நம்பிக்கையை எங்களது நம்பிக்கையாக மாற்றும். உம்முடைய ஆடையினுடைய மேலாடை எவர் மீது பட்டதோ அத்தனை பேரும் நலமடைந்தார்கள் என்று திருவிவிலியம் கற்றுத்தருகிறது. அதே போல் ஆண்டவரை ஏதோ லூர்து அன்னையினுடைய விழாவிலே உம்முடைய திருத்தாய் எங்களுக்காக பரிந்து பேசுகிறாள் என்கிற நம்பிக்கையோடு இதோ எங்கள் மீது பூசப்படுகிற இந்த எண்ணெயை ஆசீர்வதியும். நலன்களால் நிரப்புகிற நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உடல் நலத்தையும் உள்ள நலத்தையும் தந்து காத்து அன்னையினுடைய அன்பு பரிந்துரையினால் வாழ்வின் நலன்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளச் செய்தருளும். எங்கள் உடலில் தங்கி இருக்கிற நோய்களை அப்புறப்படுத்தி எங்களை தூய்மைப்படுத்தும். உமது பேரருளால் எங்களை நிரப்பி அருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.